வெரி குட் மார்னிங். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் ஸ்ட்ரீம் கிளாஸஸ்லாம் பார்த்தோம். என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம், கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு பார்க்குறோம். இன்புட் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் இது கூட. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம். நேமே பாருங்கள், இன்புட் ஸ்ட்ரீம் இஸ் யூஸ்டு ஃபார் ரீடிங் த பைட்ஸ். இது ஒரு பைட் ஸ்ட்ரீம் கிளாஸு. எவ்ரி திங் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் பைட்ஸ் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம், பை த நேம் இட் செல்ஃப் யூ கேன் ஈஸிலி அப்சர்வ் வாட் இட் கோயிங்ஸ் டு ரீட். ஸோ இட்ஸ் கோயிங் டு ரீட் த பைட் அரே. ஓகே, கோயிங் டு ரீட் த பைட் அரே. அதுதான் இன்புட் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடியும். பைட் அரே வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்ட்ரீம், இந்த பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம் ரீட் பண்ண போகிறோம். இதுதான் வந்து இந்த கிளாஸு. ஸோ இதோட சூப்பர் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ். இதோட சூப்பர் கிளாஸ் வந்து இன்புட் ஸ்ட்ரீம் கிளாஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம் தான். ஸோ அதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் சைஸு. நானும் பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம் டாட் ஜாவா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். ஸோ கிளாஸ் BAIS பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம். ஸோ நம்ம எப்பயும் போல் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் எழுதிக்கிறோம். ஓகே, ஸோ skeleton இஸ் ரெடி. ஸோ நான் இப்போ எனக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம் தேவை, பைட் அரே தேவை. பைட் அரே எக்ஸ் அப்படின்னு நான் ஒரு அரே, ஒரு டைனமிக்காக ஒரு அரே யூஸ் பண்ணுறேன். ஸோ வேல்யூஸ் கொடுக்குறேன் 65, 66, 67, 68, 69, 70 அப்படின்னு ஒரு 6 வேல்யூ கொடுக்குறேன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் என்னன்னு சொல்லுவோம், பைட் அரே அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்னன்னு சொல்லுவோம், பைட் அரே அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ஃபார் x dot length I++ system dot out dot println x of I அப்படின்னு கொடுத்தா நமக்கு ரீட் ஆகிடும். ஓகே, ஸோ லெட் மீ செக் சிம்பிள் அரே. பர்ஃபெக்ட். ஸோ ரீட் பண்ணுது. ஸோ இது வந்து சிம்பிளாக ஒரு அரே, ஒரு பைட் அரே. இது வந்து சிம்பிளாக ஒரு பைட் அரே மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஒரு அரே டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அது எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இங்கே நம்ம வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா லோக்கல் வேரியபிளுக்கு நீங்கள் வேர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஜாவா 15 கன்வென்ஷன் இதை நம்ம பார்த்தோம் ஏற்கனவே, செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே நேமே வந்து பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம். ஸோ நான் ஒரு ஐஓ ஸ்ட்ரீமை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அந்த ஐஓ ஸ்ட்ரீமோட நேம் தான் என்னன்னு சொல்கிறோம், பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம். பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம். இந்த கிளாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா which is going to read the byte array, which is used to going to read the data in the form of bytes அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, நியூ பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம். ஸோ விச் டஸ் நாட் டேக் எனி ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம், ஃபைல் அவுட்புட் ஸ்ட்ரீம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த நேமே என்னன்னு சொல்லியிருக்கோம், பைட் அரேவை தான் இன்புட்டாக எடுத்துக்குது. ஸோ பைட் அரே நமக்கு என்ன, எக்ஸு. ஸோ நீங்கள் அதவே தாராளமாக என்ன பண்ணலாம், இங்கே ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த BIS அப்படின்ற ஆப்ஜெக்ட் தான் வந்து பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீமோட ரெஃபரன்ஸு. ஸோ இந்த BIS அப்படின்றக்கப்ப இதோட இந்த ஆப்ஜெக்ட், இந்த பைட் அரே ஸ்ட்ரீமில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரீட் பண்ணலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு அரே ரீட் பண்ணேன். இப்போ இதே தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஸ்ட்ரீமுக்குள்ளார வந்துருச்சு. ஓகேவா? BIS டாட் லென்த். ஓகேவா? ஸோ இங்கே எக்ஸ் டைரெக்டாக கால் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம், எக்ஸ் ஆஃப் ஐ பதில் என்ன பண்ண போகிறோம், BIS டாட் ரீட். அவ்வளோதான், BIS டாட் ரீட் ஆஃப் அப்படின்னு ரீட் பண்ண போகிறோம். ஓகே, லெட் மீ செக் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். எரர் வரும், ஏன்னா இதோட மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம செக் பண்ணணும். ஓகே, அதோட எக்ஸப்ஷன்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டு நம்ம பார்க்கலாம். எரர்லேருந்தே படிப்போம். ஓகேவா? பைட் அரே விச் இஸ் நாட் இன்க்ளூடட். ஓகே, ஃபஸ்ட் வேலை நம்ம என்ன பண்ணணும், பைட் அரேவை வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இஸ் இம்போர்ட் ஜாவா டாட் ஐஓ டாட் பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம்.
ஓகே, got it. ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஜாவா சி பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம் டாட் ஜாவா கம்பைல் பண்ணுறேன். ஸோ cannot find the symbol base.length. என்ன ப்ராப்ளம் இங்கே? So let me, you cannot evaluate the array stream length. So let me check with x dot length. Okay, that's the error, because the array input stream cannot be measured here. That's the error. Okay, BA AIS. So it's ready. This is from stream. டைரெக்டாக நான் வந்து ரீட் பண்ணல. இனிஷியலாக நான் என்ன பண்ணேன், ரீட் பண்ணது வந்து டைரெக்டாக அரேவை ரீட் பண்ணேன். இப்போ என்ன பண்ணுறேன், அரேவை வந்து இன்புட் ஸ்ட்ரீமுக்குள்ளார பாஸ் பண்ணி இன்புட் ஸ்ட்ரீமில் ரீட் பண்ணுறோம். நீங்கள் சிம்பிளாக இந்த கோட் இல்லாமல் நான் இப்போதைக்கு கமெண்ட் பண்ணுறேன். இந்த கோடை இப்போ கமெண்ட் பண்ணுறேன், புரிஞ்சுப்பீங்க. இப்போ கமெண்ட் பண்ணுறேன். இப்போ நான் ரொம்ப சிம்பிளாக system dot out dot println இந்த லாக் எழுதுகிறேன். println bis dot read off அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வாட் இஸ் கோயிங், இட்ஸ் கோயிங் டு ரீட் த சிங்கிள் பைட் தான் ரீட் பண்ணும். பாருங்கள், நான் கிளியர் பண்ணல, அப்படியே நான் கோட் பண்ணி காட்டுறேன். டிஃப்ரென்ஸ் புரியும் உங்களுக்கு. இன்புட் ஸ்ட்ரீம்லேருந்து ரீட் ஆகுதுன்னு 1 by 1 தான் ரீட் ஆகும். ஜாவா BAIS அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ரீட் ஒன்லி 1 byte. ஒரே ஒரு பைட் தான் ரீட் பண்ணுது. புரியுதுங்களா? பட் நான் அரே கால் பண்ணுறப்ப என்ன பண்ணோம், லூப் பண்ணுறப்ப ஐட்ரேட் பண்ணுறப்ப இட் வில் ட்ரை டு ரீட் ஆல் த அரே. அதே மாதிரி நான் இன்புட் ஸ்ட்ரீமுக்குள்ளார பைட்டை ரைட் பண்ணிவிட்டு பைட்டை பாஸ் பண்ணிவிட்டு அங்கே ரீட் பண்ணுறப்ப என்ன பண்ணுது, ஸோ ஐட்ரேட் பண்ணுறப்ப BAS டாட் ரீடுன்னு போட்டோம்னா இட் வில் ரீட் ஆல் த டேட்டா. பட் என்ன அப்படின்னா 1 by 1 தான் ரீட் பண்ணும். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. புரியுதுங்களா? அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரே ஒரு இதை மட்டும் ரீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னோம். எகெயின் திருப்பியும் நான் இங்கே ரீட் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீமில் ரீட் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் வைல் லூப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வைல் லூப் ஒர்க் அவுட் பண்ணோம்ல, அந்த வைல் லூப் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், வைல் லூப் எப்படின்னா உங்களுக்கே தெரியும், நான் ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ int i equivalent to 0. ஸோ நான் அதில் தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். i equivalent to bis dot read off. கரெக்டாக ரீட் பண்ணிக்கும். பிரித்து எழுதுகிறேன் உங்களுக்கு புரியறதுக்காக. while I not equivalent to -1, both are same, no? ஏன்னா அந்த ப்ராக்கெட் ஆம்பிகுவஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன், base dot system dot out dot println I already reside, no? So இங்கே நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ now let's check what will be the output. ஏதோ தப்பு நடக்குது, இன்ஃபினிட்டி போகுது. என்ன ப்ராப்ளம் பாருங்க. ரீடு இங்கே போட்டுடலாம், வைல் தனியாக போட்டுக்கலாம். ரீட் பண்ணுறது ஒரே வேல்யூ தான் இருக்குது. வைல் I equivalent to bis dot read off. ரைட்டா? ஓகே, this time it's correct, perfect. ஸோ 65, 67 இது வைல் லூப்பில் நான் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, பர்ஃபெக்ட். ஸோ இங்கே நான் டைரெக்டாக இந்த வேல்யூ பைட்டாக தான் இருக்குது. நீங்கள் கேரக்டராக கன்வெர்ட் பண்ணணும்னா யூ ஷுட் ஹேவ் த கேரக்டர் கன்வர்ஷன். அந்த டைப் காஸ்டிங் பண்ணிக்கோங்க நீங்கள். ஓகேவா? டைப் காஸ்டிங் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுறீங்கல்ல, 65ஓட ஆஸ்கி வேணும் அப்படின்னா நீங்கள் கேர் ஆஃப் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் ABC instead of 65 directly. ஏன்னா ஆஸ்கி கோடு தான் கொடுக்கும், BCDEF.
ஏன் 65க்கு மட்டும் வரல அப்படின்னா ஃபஸ்ட்டே ரீட் பண்ணிடுச்சு. ரீட் பண்ணதுனால இட் வில் ட்ரை டு ஸ்டார்ட் ஃப்ரம் த செகண்ட் பைட். அதை உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இட் வில் ட்ரை டு ஸ்டார்ட் ஃப்ரம் த செகண்ட் பைட். செகண்ட் பைட்டில் இருந்து தான் ரீட் பண்ணுது. ஃபஸ்ட் பைட்டை இங்கே ரீட் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட் பைட் ரீட் பண்ணதுனால என்ன பண்ணுதுன்னா இந்த ஐட்ரேஷன் என்ன பண்ணுது, செகண்ட் பைட்டில் இருந்து தான் என்ன ஸ்டார்ட் பண்ணுது. ஓகேங்களா? புரியுதுங்களா? நீங்கள் இங்கே வந்து நீங்கள் இங்கே ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயம் செய்கிறேன். பிஐஎஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு ரீட் டோட்டல் நம்பர் ஆஃப் பைட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் 6 இருக்குங்களா? அவைலபிள் எவ்வளோ இருக்குது? 6 பைட்ஸ் இருக்குது. ஸோ நான் இங்கே பைட்டில் அசைன் பண்ண பிறகு நான் இங்கே ரீட் பண்ணல. இன்ஸ்டெட் ஆஃப் ரீடிங் ஐ எம் செக்கிங் த அவைலபிலிட்டி. அவைலபிள்னு கொடுக்குறேன். இட்ஸ் அ மெத்தட். ஐ வில் ஷோ தட் இட் வில் ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் பைட்ஸ் அவைலபிள் இன் த பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீம். இந்த பைட் அரே இன்புட் ஸ்ட்ரீமில் எவ்வளோ பைட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிடுவான். இதை பாருங்க. அவைலபிள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன். அவைலபிள் ஏ இஸ் மிஸ்ஸிங். கரெக்ட். தேங்க்யூ. கரெக்டுங்களா? அவைலபிள் BAIS டாட் ஜாவா BAIS. ஸோ அவைலபிள் வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னு சொல்லிட்டான். அவைலபிள் 6ன்னு சொல்லிட்டான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல அவைலபிள் 6 இருக்குது. அவைலபிள் அப்படின்னா 6 இருக்குது. ஒரே ஒரு ரீட் பண்ணுறேன் ஸ்ட்ரீமுக்குள்ளார. ஸ்ட்ரீமை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நல்ல டீப்பாக. ஒரே ஒரு ரீட் பண்ணுறேன். bas.readoff அப்படின்னு ஒரே ஒரு ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணிவிட்டு மீண்டும் நான் செக் பண்ணுறேன் இந்த இடத்துல how many bytes are available in the byte array input stream. system.out.println how many bytes are available. bis.available கேட்குறேன். bis.available of method கேட்குறேன். ஸோ இந்த டைம் என்ன சொல்கிறோம், ஒன்று ரீட் பண்ணியாச்சு. ஸோ இட் வில் கிவ் த ரெஸ்ட் ஆஃப் த திங். பாருங்க, ஒன்று ரீட் பண்ணிட்டேன். ஸோ ஆஃப்டர் தட் வி ஹாவ் 5 அவைலபிள்ஸ். ஸோ ஆஃப்டர் ரீடிங் ஆல் த திங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் கேட்டிங்கன்னா 0 தான் போடுவான். புரியுதுங்களா? எல்லாத்தையும் ரீட் பண்ண பிறகு அந்த அவைலபிள் என்ன சொல்லுவான்னா 0 தான் போடுவான். இங்கே பாருங்கள், நான் ஃபார் லூப்போ இல்லை ஒரு ஐட்ரேட் நீங்கள் பண்ணீங்களோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறேன் system டாட் அவுட் டாட் println. ஓகே, ஸோ bis டாட் அவைலபிள் நான் கேட்குறேன். bis டாட் அவைலபிள் is there any bytes available அப்படின்னு ஒரு லாக் எழுதுறேன். ஓகேவா? ஏதாவது அவைலபிள் இருக்கா அப்படின்னு நான் எழுதுறேன். டீ போட்டு வந்தேன்னா பக்கமாக பிரிண்ட் ஆகும். How many bytes are available? How many bytes are available? கரெக்டு தானே? ஸ்பெல்லிங் கரெக்டு தானே?
Perfect. ஸோ இங்கே பாருங்கள், இஸ் தர் எனி பைட்ஸ் அவைலபிள் அப்படின்னு கேட்குறேன், 0 அப்படின்னு சொல்லிடுறான். எகெயின் நீங்கள் ஒரு ஐட்ரேஷன் போட்டிங்கன்னா வராது, பிகாஸ் இட் ரீட் ஆல் த டேட்டா. புரியுதுங்களா? ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே என்ன இன்னும் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸ்கிப்னு ஒரு மெத்தட் இருக்கும் பாருங்கள், இதெல்லாம் மெத்தட். ஓகே, மார்க்கு, கவுண்ட்டு, ஓகேங்களா? ஸோ ஸ்கிப்னு ஒரு மெத்தட், அவைலபிள் ஒரு மெத்தட், இதெல்லாம் தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கிப் பண்ணால் இட் வில் ஸ்கிப் த பைட்ஸ். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் ரீட் பண்ணுறது ஃபஸ்ட்டு 2 ஸ்கிப் பண்ணிடு அப்படின்றேன். இனிஷியலாகவே 2 ஸ்கிப் பண்ணிடுன்றேன். அப்போ இங்கே எழுதலாம் BAS டாட் ஸ்கிப் ஆஃப் ஃபஸ்ட்டு டூ பைட்ஸை ஸ்கிப் பண்ணிடுன்னு சொல்லிட்டேன். 2 அப்படின்னா இப்போ ஸ்கிப் பண்ணிடும். லுக், ஃபஸ்ட்டு 2 ஸ்கிப் பண்ணிடுச்சு, 1 ரீட் பண்ணிடுச்சு, அடுத்து 2 ஸ்கிப் பண்ணிடுச்சு, ரிமைனிங் இருக்கிறது சொல்லிடுச்சு. Hope you understand. So byte array input stream, it's one of the important classes to read the data in the form of bytes. It's very simple. Okay, so தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. Happy coding. Thank you.